அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இன்று இருக்கக்கூடிய சில முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். இந்தியா பிரளய் ஏவுகணைய வெற்றிகரமா சோதனை செய்து பார்த்திருக்காங்க. பஹல்காம் தாக்குதலுக்கு முக்கிய மூளையா செயல்பட்ட சுலைமான் ஷா உள்ளிட்ட 3 தீவிரவாதிகளை நமது இந்திய ராணுவம் சுட்டுக் கொன்றிருக்கு. ஆபரேஷன் மகாதேவோட பின்னணி சொந்த நாட்டு மக்களுக்கு எதிராகவே ஈரான் போடக்கூடிய ஒரு விபரீத திட்டம். இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். முதலில் நமது DRDO பிரளய் ஏவுகணைய வெற்றிகரமா சோதனை செய்து பார்த்திருக்காங்க. ஒடிசா கடற்கரையில் இருக்கிற அப்துல் கலாம் தீவுல இருந்து தான் பிரளய் ஏவுகணையோட பிளைட் டெஸ்ட் நடந்திருக்கு. பாரத் டைனமிக்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஆகிய நிறுவனங்களோடு இணைந்து இந்த ஏவுகணை தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்திய பாதுகாப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் புதியதா உருவாக்கப்பட்டு வரக்கூடிய IRF இந்தியன் ராக்கெட் ஃபோர்ஸ்ல ஷார்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய எதிரி இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய வகையிலான பிரளய் மிசைல்களை சேர்க்க போறாங்க. இதுக்காகத்தான் 120 பிரளய் மிசைல்களுக்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. இது இல்லாம 250 பிரளய் மிசைல்களுக்கும் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. தரைப்படை, விமானப்படை, கடற்படை இந்த வரிசையில தான் இன்டிகிரேட்டட் ராக்கெட் ஃபோர்ஸ் வரப்போகுது. இது ஒரு ட்ரை சர்வீஸ் ஆர்கனைசேஷன். இதுல தான் பிரளய், பிரம்மோஸ், அக்னி, நிர்பய் உள்ளிட்ட ஏவுகணைகளை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வரிசையில ரொம்பவே முக்கியமானது பிரளய் ஏவுகணை. இது ஒரு டாக்டிக்கல் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். தாக்க வரக்கூடிய ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கி அழிக்கக்கூடிய வகையில ஏவுகணையை மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாம நடுவானில் குறிப்பிட்ட தூரத்தை எட்டியதுமே தன்னுடைய பாதையை மாற்றி அமைக்கக்கூடிய திறனையும் இந்த ஏவுகணை கொண்டிருக்கு. முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. எதிரி நாட்டு பதுங்கு குழிகள், பீரங்கிகளை அழிக்கிறதுக்கு இது போதுமானதாக இருக்கும்னு ராணுவம் தரப்புல சொல்லப்படுது. இந்த ஏவுகணை பாத்தீங்கன்னா 150 கிலோமீட்டர்ல இருந்து 500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்குகளை துல்லியமா தாக்கி அழிக்கக்கூடிய திறன் கொண்டதா இருக்கு. இந்த ஏவுகணை 350 இருந்து 700 கிலோ எடை இருக்கக்கூடிய ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய திறன் கொண்டது. சுமார் 10 மீட்டர் அளவிலான இடத்தை கூட தடம் தெரியாம இதன் மூலமா அழிக்க முடியும். இது பிரஹார், பிருத்வி 2 மற்றும் பிருத்வி 3 ஆகிய ஏவுகணைகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய டெக்னாலஜிஸை கொண்டு இதை தயாரிச்சிருக்காங்க. இரவு நேரங்களிலும் கூட இலக்குகளை துல்லியமாக கண்டறிந்து தாக்கக்கூடிய வகையிலான இன்ஃப்ராரெட் மற்றும் தெர்மல் ஸ்கேனர் இதில் பொருத்தப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. 5 டன் எடை கொண்ட இந்த ஏவுகணை 500 1000 கிலோகிராம் வரையில வெடிப்பொருட்களை சுமந்து சென்று தாக்கக்கூடிய திறன் கொண்டது. அதே மாதிரி இந்த ஏவுகணை மணிக்கு சுமார் 2000 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கும். 2021ஆம் ஆண்டு தான் இதற்கான முதல் சோதனை நடந்தது. அப்படிப்பட்ட பிரளய் ஏவுகணைக்கான சோதனை தான் தற்போது வெற்றிகரமா நடந்துகிட்டு இருக்கு. அடுத்ததா இந்திய ராணுவத்தோட ஆபரேஷன் மகாதேவ். பஹல்காம் தாக்குதலுக்கு மாஸ்டர் மைண்டா செயல்பட்ட தீவிரவாதிய போட்டு தள்ளியிருக்காங்க நம்ம இந்திய ராணுவம். காஷ்மீர்ல தாஜிகம் வனப்பகுதியில பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல்ல ஈடுபட்ட ஹாசிம் மூசா உள்ளிட்ட 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. கொல்லப்பட்ட 3 பயங்கரவாதிகளும் பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாத அமைப்போடு தொடர்புடைய வெளிநாட்டினர் அப்படிங்கிறத உயர்மட்ட புலனாய்வு வட்டாரங்களும் உறுதிப்படுத்திட்டாங்க. ஆக அந்த கொல்லப்பட்ட 3 பேர்ல ஹாசிம் மூசா பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதியும் ஒருவர் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமே. ஹாசிம் மூசாவோட இன்னொரு பெயர் சுலைமான் மூசா. அவன் பாகிஸ்தான் ராணுவத்தோட சிறப்பு படை SSGல இருந்தவன். பிறகு பயங்கரவாத அமைப்புல சேர்ந்தான். பாகிஸ்தான் ராணுவம் மூசாவை அந்த பயங்கரவாத அமைப்புக்கு உதவி செய்யறதுக்காக அனுப்புச்சு. நாங்க இதுல நேரடியா சம்மந்தப்படலை அப்படிங்கறத சுட்டி காட்டிக்க முடியும். அதனாலதான் அந்த மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. அதே நேரத்துல பயங்கரவாத குழுக்களுக்கு உதவியும் செய்ய முடியும். மூசா 2023ஆம் ஆண்டு செப்டம்பர்ல கத்துவா டு சாம்பா வழியா இந்திய எல்லைக்குள்ள நுழைஞ்சிருக்கான். ஜம்மு காஷ்மீருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா புத்ஹாம், பார்முல்லா, ரஜௌரி, பூஞ்ச் உள்ளிட்ட இடங்கள்ல தீவிரமா செயல்பட்டு இருந்திருக்கான். பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு கைது செய்யப்பட்டவங்க கிட்ட இருந்து கிடைச்ச தகவல்களின் மூலமா மூசாவுடைய நடமாட்டம் தெரிய வந்தது. மூசா பாகிஸ்தான் ராணுவத்துல நல்லாவே பயிற்சி பெற்ற ஒருத்தனா இருக்கான். பயங்கரவாத அமைப்புக்காக காஷ்மீர்ல இருந்து செயல்பட்டு இருந்திருக்கான். இதனால அவன் ரொம்பவே ஒரு ஆபத்தான பயங்கரவாதியாக கருதப்பட்டவங்கள ஒருத்தன். அவனை கொன்றது பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகள்ல ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டாகவே பார்க்கப்படுது. இந்த ஆபரேஷன் மகாதேவ் சாத்தியமானது எப்படி?
இந்த மாத தொடக்கத்தில் ஸ்ரீநகரோட தாச்சிகம் வனப்பகுதியில் சந்தேகத்துக்கிடமான தகவல் தொடர்பு இருக்கிறத இந்திய இராணுவத்தோட தொழில்நுட்ப குழுவினர் இடைமறிச்சு கேட்டிருக்காங்க. அதன் மூலமாக அந்த பகுதியில் பயங்கரவாத அமைப்புகளை சேர்ந்த பயங்கரவாதிகளோட நடமாட்டம் இருக்கிறது உறுதியாச்சு. அவங்களுடைய தகவல் தொடர்புகளை தொடர்ந்து கிட்டத்தட்ட 14 நாட்களாக நமது இந்திய இராணுவத்தினர் கண்காணிச்சுட்டு இருந்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து உள்ளூர் மக்களை ரகசியமாக சந்தித்த இந்திய இராணுவத்தினர் அவங்களுக்கு பயங்கரவாதிகள் குறித்த தகவல்களை கொடுத்து கண்காணித்து தகவல் கொடுங்க அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க. அவங்க கொடுத்த துல்லியமான தகவலின் அடிப்படையில் தான் பயங்கரவாதிகளோட இருப்பிடம் இராணுவத்துக்கே கிடைச்சது. ஜபர்வான் மற்றும் மகாதேவ் முகடுகளுக்கு இடையில அவங்க பதுங்கி இருந்ததுனால தான் ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படிங்கிற ஒரு பெயரை வைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா தான் இந்த அதிரடி நடவடிக்கையில் இறங்குறதுக்கே நமது இந்திய இராணுவம் முடிவு பண்ணினாங்க. அதன்படி திங்கட்கிழமை காலை 11:30 மணி அளவில் 24 ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் மற்றும் 4 பாரா படையினரை கொண்ட ஒரு குழு பயங்கரவாதிகளை சுட்டு தள்ளுறதுக்கு அனுப்பப்பட்டது. இராணுவம் சுற்றி வளைத்த போது 3 பயங்கரவாதிகளும் தூங்கி கொண்டிருந்ததா சொல்லப்படுது. அவங்கள சத்தமில்லாம சுற்றி வளைத்த இராணுவ வீரர்கள் சரமாரியா சுட்டு தள்ளினாங்க. இந்த தாக்குதல்ல 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. உயிரிழந்தவர்கள்ல முக்கிய குற்றவாளியான சுலைமான் ஷா இருந்ததும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதுபோக அபு ஹம்சா, யாசிர் அப்படிங்கிற 2 பயங்கரவாதிகளும் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. உயிரிழந்த சுலைமான் ஷா பாகிஸ்தான் ராணுவத்தில் பணியாற்றி ஆசிம் மூசா அப்படிங்கிற பெயரில் நடமாடிட்டு இருந்திருக்கான். பகல்காமோட அந்த பைசரன் பள்ளத்தாக்குல நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் காவல்துறை சுலைமான் பற்றி தகவல் கொடுக்கிறவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் பரிசு அப்படின்னு அறிவிச்சிருந்தது. வனப்பகுதியில் ஒரு சீரான இடைவெளியில போயிட்டு ஓய்வு எடுக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு பொதுவான செயல்பாடாகவே இருந்திருக்கு. அதனால தான் இவ்வளவு காலமாக அவங்க பாதுகாப்பு படையினருடைய கண்களில் சிக்காம தப்பி இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு தகவல். சுட்டுக்கொல்லப்பட்ட பயங்கரவாதிகள் கிட்ட இருந்து 17 கையெறி குண்டுகள், M4 கார்பைன் குண்டுகள் மற்றும் 2 AK-47 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. அடுத்ததா ஈரான் தனது சொந்த நாட்டு மக்களுக்கு எதிராகவே ஒரு விபரீதமான திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. அது என்னன்னா, ஈரான்ல ஆளும் அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடியவங்களை பயமுறுத்துறதுக்காக எதிர்ப்பாளர்களை பொது இடங்கள்ல தூக்கிலிடுறதுக்கு ஈரானோட உச்சபட்ச தலைவரான அலி கமேனி உத்தரவிட்டிருக்காராம். 1988ஆம் ஆண்டு ஈரானோடைய உச்சபட்ச தலைவராக இருந்த அயதுல்லா அலி கமேனி பல ஆயிரக்கணக்கான அரசியல் கைதிகளை கொல்லறதுக்கு உத்தரவிட்டாரு. நாடு முழுவதும் 5 மாதங்கள்ல சுமார் 30,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை ஐநாவே வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் மறுபடியும் அதே மாதிரியான ஒரு படுகொலையை அரங்கேற்றுவதற்காக ஈரான் அரசு திட்டமிட்டுக்கிட்டு இருக்கிறதா 25 ஆண்டுகளா ஈரானால சிறையில அடைக்கப்பட்டிருந்த சாஜித் மசௌரி அப்படிங்கிற ஒருத்தர் எழுதின கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருக்க. அந்த கடிதத்தை அவர் எழுதினார் அப்படின்னு தெரிஞ்சதுமே அவரை வலுக்கட்டாயமா அவரோட சிறையிலிருந்து இழுத்துட்டு போயிட்டு சிறை அதிகாரிகள் அவரை தனிமை சிறையில அடைச்சிருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் ஈரான் அரசு எதிர்த்துக்கிட்டு இருந்த 48 வயதான மஹ்தி ஹசானிங்கிற ஒருத்தரும் 70 வயதான ஃபக்ரூஸ் அப்படிங்கிற இன்னொருத்தருக்கும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு திடீர்னு மரண தண்டனையை நிறைவேற்றியிருக்காங்க. ஹசானியுடைய மகள் தன் தந்தையோட விடுதலைக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் ஹசானி தன்னுடைய மகள்கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, அடுத்த முறை வரும்போது இன்னொரு மகளையும் நீ அழைச்சிட்டு வா, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். ஆனா அதற்கு முன்பாகவே அவர் தூக்கிலிடப்பட்டிருக்காரு. குடும்பத்தினருக்கு எந்த ஒரு தகவலும் கொடுக்காம திடீர்னு ஹசானிக்கு சிறை அதிகாரிகள் மரண தண்டனையை நிறைவேற்றியிருக்காங்க. இது தொடர்பா தங்களுக்கு ரொம்ப தாமதமாக தான் தகவலே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஹசானியுடைய மகள் கண்ணீர் விட்டு ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருக்காங்க. Subscribe to One India and never miss an update.